ஸோ கைஸ் இன்னைக்கு பார்க்க போகிற காலேஜ் வந்து ஒரு ஸ்பெஷலான காலேஜ் கூட சொல்லலாம். ஸோ என்ன காலேஜ் அப்படி போனால் டிஜி வைஷ்ணவா. இது எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது, அரும்பாக்கத்தில் இருக்குது. அண்ட் கோஎட் காலேஜ் தான். உங்களுக்கு பெஸ்ட் காலேஜ். சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு காலேஜில் நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் படிக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே படிச்சுட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இப்போ அவங்க படிச்சுட்டு இருக்கான். ஸோ 3rd இயர் அவங்க பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ரொம்ப வந்து சூப்பரான காலேஜ் தான், எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. பட் ஒன்லி ஒன் திங் என்னன்னா, நீங்கள் காலேஜ் போய் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது இந்த டைம்னால. பட் சீக்கிரமாக வந்து காலேஜெல்லாம் திறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் எப்படின்னா வந்து இப்போ உங்கள் கொஸ்டின் இருக்கும், இந்த மாதிரி வந்து காலேஜ் வந்து எப்படின்னா ப்ரோ எப்படி வந்து இந்த மாதிரி அட்மிஷன் வாங்குறது, எப்படி வந்து நான் வந்து உள்ளே போகிறது, அண்ட் ஏதாவது வந்து என்ட்ரன்ஸ் இருக்கா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா அந்தந்த கோர்சஸுக்கு தனித்தனி என்ட்ரன்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. எப்படின்னா நீங்கள் வந்து அந்தந்த யூனிவர்சிட்டி அந்தந்த காலேஜஸில் போய் நீங்கள் வந்து பேசினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஐடியா கிடைக்கும். லைக் நான் வந்து உள்ளே போனோம் அப்படின்னா என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் சில காலேஜஸில் எப்படின்னா அவங்க வெப்சைட்லேயே எப்படின்னா அஃபீஷியலாக கிளியராக போட்டிருப்பாங்க ஒரு செமஸ்டருக்கும் இவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி. சில காலேஜஸில் அவங்களோட அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். Don't tell me why. I know you won't save my life. அண்ட் டிஜி வைஷ்ணவா பொறுத்தவரை எப்படின்னா இது வந்து அஃபிலியேட்டட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ கண்டிப்பாக எப்படின்னா இவங்களும் ஒரு ஓன் யூனிவர்சிட்டி கிடையாது, ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு காலேஜ் தான். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா உங்களுக்கு யூஜி கோர்சஸ் மோர் தேன் 20க்கு மேலே இருக்குது, பிஜி கோர்சஸும் நிறைய இருக்குது. 14 பிஜி கோர்சஸ் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தவிர வந்து எம்ஃபில் அந்த மாதிரி கோர்சஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து என்ன கோர்ஸை நீங்கள் வந்து உள்ளே போனாலுமே கண்டிப்பாக இட் இஸ் ஒர்த் இட். ஏன் அப்படின்னா ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு படிக்கிறீங்க, அட் த சேம் டைம் எப்படின்னா இப்போ நார்மலாக வந்து எல்லா காலேஜுமே எப்படின்னா அவுட்டரில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இங்கேருந்து போய் படித்து பெரிய வேலை. பட் நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே ஒரு காலேஜ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி எப்படின்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா இவங்களோட சிக்ஷா ரேட்டிங் வந்து எவ்வளோ வருது அப்படி 4.2 out of 5 வருது, which is a great number. கண்டிப்பா எந்த ஒரு டவுட்டுமே சொல்ல முடியாது. அண்ட் இவங்களோட கேம்பஸ் பொறுத்தவரை எப்படின்னா ஒன்லி ஒன் மைனஸ் என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து இனிமே அப்படின்னா பழைய ஒரு கேம்பஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். பட் இதுல பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னா ஃபுட்டு கேன்டீன் இதெல்லாம் வந்து சூப்பராகும். உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. இப்போ ஹாஸ்டலில் தங்கினா ஃபுட்டெல்லாம் வந்து சூப்பராக தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுடைய அங்கே படிச்சுட்டு வந்தவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாம் நான் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே சொல்றது எப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கு. ஒன்லி திங் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேப் இந்த மாதிரி விஷயத்துல தான் கொஞ்சம் வந்து லேக் ஆகுறாங்க. மற்றபடி வந்து இந்த அவங்களோட ஃபேக்கல்டிஸாக இருக்கட்டும், அவங்களோட கோச்சிங்காக இருக்கட்டும், அவங்களோட ஒரு சிலபஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்கு. அண்ட் இதை தவிர எப்படின்னா பிளேஸ்மெண்ட் வைஸும் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 65 to 75% பீப்புள் வரைக்கும் அவங்க பிளேஸ் ஆயிடுறாங்க. பேலன்ஸ் இருக்கவங்க என்ன அப்படின்னா அரியர் வச்சிருந்ததுனால அவங்களால பிளேஸ் ஆக முடியல. ஸோ மற்றபடி எப்படின்னா நீங்கள் வந்து அரியர் வைக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேம்பஸ்லேயே நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிடலாம். அப்படி இல்லைன்னா கூட வருத்தப்பட வேணா, நீங்கள் வந்து எப்படின்னா அது வெளியே வந்து கூட நீங்கள் வந்து கம்பெனிஸில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி எப்படின்னா ப்ரோ ஓகே எனக்கு இங்கே போனால் வந்து ஜாலியாக இருக்குமா ப்ரோ, எனக்கு இங்கே போனால் ஒரு ஃபன்னாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது, ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் இருக்குது, இதே மாதிரி ஆர்ட்ஸுக்கு தனித்தனி சினிமா கிளப் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஒரு விஷயத்துக்கும் உங்கள் உள்ளே வந்து நிறைய கிளப்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதில் போய் கூட நீங்கள் வந்து நிறைய விஷயத்தில் கலந்துக்கலாம். ஸோ எப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்கலாம், ஓகே இந்த மாதிரி வந்து எப்படின்னா ப்ரோ இந்த மாதிரி போரிங்காக இருக்கக்கூடாது, எனக்கு காலேஜ் லைஃப் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், அந்த சைடு நான் வந்து படிச்சு டிகிரி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு காலேஜ் தான் இந்த டிஜி வைஷ்ணவா. அண்ட் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா அவ்வளோவும் இருக்காது, அதே டைமில் உங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும். லைக் ரொம்ப வந்து ப்ரைஸியாகவும் இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலேஜ் தான். ஓவராலாக சொல்லணும் என்னோட ரேட்டிங்கில் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் 7.5 out of 10 கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன் அப்படின்னா ஒரு சிட்டிக்குள்ளே இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. பட் ஸ்டில் எப்படின்னா இவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் தான் இவங்களை வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிற்க வைக்கணும்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படின்னா ஒரு 5-6 காலேஜஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகே இந்த காலேஜ் போனால் எனக்கு வந்து இது மைனஸ் இருக்குது, இந்த இது ப்ளஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அட்மிஷன் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். எந்த ஒரு காலேஜுமே சரி டேரெக்டாக போய் அட்மிஷன் போடுங்க. ஏன் அப்படின்னா ஆன்லைனில் இப்போ நிறைய இது ஆன்லைன் தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் ஆன்லைனில் போய் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் ஒரு சேக்குக்காச்சும் நீங்கள் வந்து அந்த காலேஜில் போய் பார்த்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று லைக் ஸ்டாஃப் கிட்ட ஏதாவது பேசி நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கும், ப்ரோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அண்ட் அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். பட் டெஃபினட்டாக ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. சரி ப்ரோ ஓகே ஓவராலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ இது ஜாயின் பண்ணவா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு சிட்டிக்குள்ளே வேணும், அட் த சேம் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், அண்ட் எகைன் எப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கணும். பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி எனக்கு ரொம்ப கவலை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸும் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டாக அப்படிங்கிற மாதிரி கிடைக்காது. ஒரு ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 18,000 to 30,000 அந்த ரேஞ்ச் வரையும் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து எப்படின்னா நான் சொல்கிறேன் பெர் மந்த் தான் சொல்கிறேன், நம்ம பெர் இயருக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நல்ல ஒரு கேம்பஸ் தான், நல்ல ஒரு காலேஜ் தான், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. உங்களுக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க இந்த காலேஜில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஓவராலாக அந்த வீடியோஸ் சொல்லி நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் கவர் பண்ணாமல் கண்டிப்பாக டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோஸ் சொல்லி நம்புற வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.